கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னோடு கூட இடைப்பட்ட காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த கான்ஃபரன்ஸில் நிறையா வார்த்தைகளை கேட்டோம். தூத்துக்குடி கான்ஃபரன்ஸில் அதனுடைய தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் எனக்கு வார்த்தையை வெளிப்படுத்தினார். கடந்த நாட்களை கூட நாம் பார்த்தோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி, எல்லா மனுஷரையும் ரட்சிக்கக்கூடிய தேவன் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாட்களில் கூட தேவன் இப்படியாய் நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. போதும். இதை நான் தியானித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் பேசின காரியம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. போதும். சந்தோஷ்புரன் பிரதர் இந்த வார்த்தையை கேட்கும்போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பகிர்ந்து கொண்டார்கள். அதுக்கு எக்ஸ்ட்ரா வார்த்தையை கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார் கேட்டா, முற்றிலுமாய் இந்த பூமியிலே இருள் சூழ்ந்த உலகத்திலே இயேசு இந்த பூமிக்கு அவர் வந்தார். இருள் சூழ்ந்த உலகத்தில் இந்த பூமிக்கு வந்தார். அப்படிங்கும்போது அவர் இந்த பூமியில் அவர் வெளிச்சமாக இருந்தார். அதனால தான் இங்கே பார்க்கணும், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12 நம்ம வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாகி இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். பக்கத்தில் பிரச்சனைகள்லாம் வரும் பொழுதெல்லாம், அல்லது பக்கத்து வீட்டில் இருந்து வரும் பொழுதெல்லாம், நான் அப்படியே என்னுடைய உள்ளத்தில் ஒரு பகமை உணர்ச்சி வரும். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே, நீங்கள் வெளிச்சமாக இருக்க சொன்னீங்க, நான் வெளிச்சமாக இருந்து விட எனக்கு உதவிச்சியும் என்று சொல்லி அதை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு பகையாளியாக இருக்கக்கூடியவர்களை கூட தேவ சமூகத்தில் வைக்கும்படி எனக்கு உதவி செய்தார். அப்படி இருக்கும்போது ஏசாயா எழுதின புத்தகம் 9:2, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. போதும். அவர் இங்கே சொல்கிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தின் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அங்கே வெளிச்சம் பிரகாசிக்கிறது இயேசுவை பின்பற்றினவர்கள். நான் ஒரு சகோதரனோட மிகவும் கடுமையாக நான் கோபமடைந்தேன். கோபமடையும் பொழுது உடனே ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் உணர்த்தி வைத்தார். உடனே நான் அந்த பையனுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன். அவர் சின்ன வயசு பையன்தான், நான் கூட மிகவும் கோவப்பட்டுட்டேன். உடனே ஆண்டவர் சொன்னார், இது பாவம் என்று சொல்லி. அப்பொழுதுதான் சொன்னார், இந்த பூமிக்கு அவர் இயேசு அவர் ஒளியாய் வந்தார். நீர் எப்படி அங்கே ஒளியாய், அது வெளிச்சமாய் இருக்கிறீர். அதனால் ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே ஒளியாக இருந்தது. அவர் தேவன் இந்த பூமியிலே ஒளி, இயேசு தான் நான் ஒளி. ஆனால் இங்கே நம்மளுடைய வெளிச்சங்கள், அல்லது குடும்பத்தில் அல்லது பக்கத்தில் என்னுடைய வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கிறது? அங்கே இருளை காமிக்கிறதா நான் காண்தேன். ஆண்டவரே, என்னை எரிச்சியும் அதன் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நான் வெளிச்சத்தை கண்டிருந்தனால் உண்மையிலேயே மற்றவருக்கும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அந்த வெளிச்சத்தை நான் காண்பித்திருப்பேன். ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். உண்மையிலேயே நான் இயேசுவை உண்மையாக என்னை பின்பற்றி இருந்தனால் நான் அவருடைய சுவாபத்தை இங்கே வெளிப்படுத்தியிருப்பேன். நான் கிறிஸ்துவன் அப்படின்னா அதனுடைய சுவாபங்களை பருவத்தில் இவன் கிறிஸ்துவர் என்று சொல்லி அவர்கள் அறியப்பட்டிருக்கும். அநேக காரியங்களை நாம் தேறி வருகிறோம். சாத்தான் நம்மளை கங்கணம் கட்டி அவன் என்ன செய்கிறான், அவன் கட்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அவன் சுற்றித் திரிகிறான். நம்மளை விலப்பண்ணுவதே அவனுடைய காரியமாக இருக்குது. அதுக்கு தேவனிடத்திலே அவருடைய கிருபையும் அபிஷேகத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை இல்லைனால் நாம் மோசம் போயிடுவோம். அது மட்டுமல்ல, நம்ம விழுகும் பொழுதெல்லாம் நம்மளுடைய மன கடினப்பட்டு போய்விடும். ஏசாயா எழுதின புத்தகம் 42வது அதிகாரம் 6 வாசிப்போம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும்,
கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். அவர் சொன்னார் அவர் குருடருடைய கண்களை திறக்கிறவராய் இருந்தார். நான் குருடர்களை திறக்க முடியாது, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் தெரியாதவர்கள் தான். அதனால தான் இயேசு ஆண்டவர் சொன்னார், இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை. இருளுக்கும் அங்கே நம்ம ஒளியாக இருந்தோம்னா அந்த இருளை போய் என்ன செஞ்சிருக்க முடியும்? நான் பிரகாசித்திருக்க முடியும். அங்கே சொல்லுகிற இருளை, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு உம்மை ஒளியாகவும் வைக்கிறேன். அப்படின்னா தற்காத்துனா பாதுகாத்து, உன்னை நான் பாதுகாத்து நடத்துகிறேன், உன்னை நான் பாதுகாத்து நடத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் பணி 26வது அதிகாரம் 18 வாசிப்போம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். உன்னை அனுப்புகிறேன் என்றார். இங்கே பவுலை குறித்து இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா அவங்க இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கவும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமாம், என்னைத்தான் அனுப்பும்படி தேவன் வைக்கிறார். நான் கோவப்படுகிறோனா அல்லது எழுச்சர் அடைகிறோனா? அதனால தான் கலாத்தியாவில் இந்த வசனத்தை எனக்கு குறிப்பிட்டு காமிச்சார். 5வது அதிகாரம் ஆண்டவர் பளிச்சுன்னு காமிச்சினார், இது உலகம் இது இருள்னு சொல்லிட்டு. அங்கே 5வது அதிகாரம் 19 வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள். போதும், அங்கே கோபங்கள். அதுல ஆண்டவர் என்னை எடுத்து காட்டினார், நீ இந்த மாம்சத்தின் கிரியின் பிரகாரம் நீ நடக்கிறாய். அங்கே அந்த 17 காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10வது காரியம், உன்னிடத்தில் ஒரு கோபம். வெளியரங்கமாக நீ சண்டை போடவில்லை, ஆனால் நீ கோபப்படுகிறவனாக இருந்தாய் என்று சொல்லி ஆண்டவர் என்னை இடத்தில் சுத்தி காட்டினார். அங்கே 22 ஆவியின் கனியு அன்பு, சந்தோஷம், சமாதானம். அப்படின்னா அன்பு எப்படின்னு கேட்டால், ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இடத்துல நான் ஒரு அன்பை காட்டுவது. அங்கே சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட பிரமாணம் ஒன்றுமில்லை. இதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். மேலே உள்ளதெல்லாம் அங்கே இருளான பகுதிகள், கீழே உள்ளதெல்லாம் ஒரு வெளிச்சமான பகுதி என்று ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டினார். ஆமாண்டவரே, இந்த காரியங்களை நான் நடந்துவிட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாரும். மனமடிந்து போயிருந்தேன் ஆண்டவரே, எனக்கு உதவிச்சு. ஆமாண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் நான் கோவப்படக்கூடாது ஆண்டவரே, நான் எரிச்சல் அடையக்கூடாது ஆண்டவரே. ஆமாண்டவரே, நான் ஆவியின் கண்ணி உள்ளவனாய் இருந்து விட உதவிச்சு. மாம்சத்தின் கிரிகையில் அது வெளியரங்கமாய் இருக்கின்றன, அது பொல்லாதவிகள். அந்த கோபம் வெளியரங்கமாய் காட்டி விடுகிறது. ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், நானே வெளிச்சமாக இருக்கிறேன், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்ட்டு. ஆனால் நான் என்னை பார்க்குறேன், என் மனைவி இடத்துல, என் பிள்ளைகள் இடத்துல, பக்கத்தில் உள்ள இடத்துல யாருக்கிட்டையாவது நான் வெளிச்சமாக இருந்திருக்கிறேனா? ஆமாண்டவரே, நான் வெளிச்சமாக இருக்கேன், எனக்கு உதவிச்சு. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டுகிட்டு வருகிற நீ இப்படி கோவப்பட்டு இருந்தினா தேவன் பார்க்குறார், தேவன் என்னை பார்க்குறார் என்று சொல்லி, ஆமாண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். மன்னிங்க ஆண்டவரேன்ட்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 77, 78. தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அங்கே பார்க்கிறோம், அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கும் வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அருணோதயம் சந்திக்கிறது என்றார். இது இயேசு ஆண்டவர். அவருடைய பேர் இன்னொரு பேர் என்ன கேட்டால், அவர் அருணோதயம். அது மெசியாவினுடைய சிறப்பு பெயர் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமாம், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும் அவ்விரக்கத்தினாலேயே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றார். ஆமாம், அந்தகாரத்தில் இருந்த என்னை, அந்தகாரம்னா சரியான இருள்,
அது பெரிய ஒரு இருட்டுக்கும் ரொம்ப சொல்லுவாங்கள்ல கருங்கும்முன்னு ஒரு இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இருளில் இருந்த என்னை தேவனை என்னை அழைத்து கொண்டு வருதார். நானும் பிறருக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி தான் தேவனை அழைத்திருக்கிறார். ஆமாண்டவரே, நான் பிறகு சாந்தமாய் அமைதியாய், ஆமாண்டவரே என்னுடைய கோபம் எங்கேருந்து வருகிறது, ஆமாண்டவரே உள்ளே இருக்குது, அது என்னிடத்துல அங்கேருந்து உள்ளே வருது ஆண்டவரே, அது வேரோடு பிடுங்கும்படி நான் ஒரு சாந்தமுள்ளவனாய், ஆமாம் ஒரு சமாதானம் பண்ணிக்கிறவனாய், ஒரு அன்பு நிறைந்தவனாய், ஜனங்களிடத்தில் அன்பை காட்டக்கூடியவனாய். ஆமாம், மிஷினரிகள்லாம் குறித்து வாசிக்கும் போது கண்ணீர் ஓடுகிறது. ஏன்? அவர்கள் அவ்வளவாய் அன்பை காட்டியிருக்கிறார்கள் பிறரிடத்திலே. ஏன் நம்மளிடத்துல ஒரு சகோதரிக்கு 7 வயசாம், அவர்கள் சொன்னார்களாம், அவங்க கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்தார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், என்னுடைய வியாதிக்காக அவங்க ஜெபம் பண்ண சொல்லலையாம் ஒரு பாஸ்டரை, ஒரு மிஷினரியை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் சகோதரியை அவர்களுடைய கொடுத்து போனாங்களாம். எப்படி? எவ்வளோ சாட்சிகள்! என்னுடைய கேன்சர் வியாதிக்கு நான் எனக்கு ஜெபிக்க சொல்லலை, ஆனால் என்னோடு இருந்த 7 வயது சிறுமி, என்னோடு இருந்த ஒரு முஸ்லீம் சகோதரி ரட்சிக்கப்பட்டிருக்கார்கள், அவர்களை மிஷினரியாக நீங்கள் ஆக்குங்க என்று சொன்னார்களாம். ஆமாம், அதுதான் ஒரு வெளிச்சம். இந்த பூமியிலே சின்ன காரியத்து கூட புண்படாத காரியம் ஆண்டவர் என்னிடத்தில் உணர்த்தி வைத்தார். என்னுடைய நம்பிக்கையை தான் நான் அறிவிக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். தொடர்ச்சியா வாசிப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். போதும். ஆமா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு கனி நம்ம வாய்ச்சோம், கலாத்தியரில் நம்ம வாய்ச்சோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று சொல்லி இங்கே பார்க்குறோம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை, ஒரு வெளிச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை அதை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னிடத்தில் போதித்ததான், நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள். ஒரு அன்பு, சமாதானம். வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா என்ன? நான் வெளிச்சமாக வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை. அதான் ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. அந்த கனிகளில் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் வாசித்தார். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு நான் இப்போ செஞ்சது சரிதானா? நான் இப்போ பேசுனது சரிதானா? நான் சிந்திச்சது சரிதானா? இல்லை ஆண்டவரே, என்னை பாவத்தை மன்னி, நாங்கள் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் அந்தகாரத்தில் இருந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய பக்கமாக நீங்கள் இழுத்து கொண்டீருங்க ஆண்டவரே. அதுக்கு பங்காய் நாங்கள் நடந்து விட உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. எபேசியரில் 1வது அதிகாரம் 11 வாசிப்போம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். போதும். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள்ள நீ என்ன செஞ்சிருக்கா? முத்திரை போடவிருக்கா. எப்போன்னு கேட்டா, நான் மனம் திரும்பும் போது, தேவனை சார்ந்து கொள்ளும் போது அவருக்கு நான் முத்திரை அப்படின்னு கேட்டால், ஒரு முத்திரை என்பது ஒரு பத்திரம் எழுதின உடனே அதில் ஒரு முத்திரை, அரசாங்கத்தினுடைய முத்திரை குத்துவார்கள். இதே மாதிரி தான் என்னிடத்தில் ஆண்டவர் ஒரு முத்திரை குத்தியிருக்கார். ஆனால் அதற்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நான் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். கடும் சொற்கள், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்மா. ஆவியின் சிமான். அதான் நான் யோசிச்சு கொண்டிருந்த ஆண்டவருடைய பிளாத்து சொல்றார், இவனிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். அவர்கள் சிறுவை அறையும் என்று சொல்லி கத்துகிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறார், நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லைன்னு சொல்லி. ஆனால் அவர் பிளாத்து கேட்கிறார், ஏசாண்டவரே, என்னிடத்தில் நீ பேச மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று. அவருக்கு விடுவிக்க அதிகாரமே இல்லை. ஏன் கேட்டால், அவர் ஒரு குற்றம் காண அவர் விடுதலை ஆக்கியிருக்கலாமே. அவர் விடுதலையாக்க அவர் முடியவில்லை, ஜனங்களுக்கு பயந்திருந்தார். அதனால இயேசுவை சிலுவையில் அறையும்படி அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அவர் ஏசாண்டவர் சொன்னார், பரத்திலிருந்து கொடுக்கப்படாத ஒழிய
என் மேல் உனக்கு ஒரு அதிகாரம் இல்லை என்று சொன்னார். பரத்திலிருந்து யார்? பிதா, என்னுடைய தகப்பன். ஆமாண்டவரே, நான் நம்மளுடைய காரியங்களில் நடக்கும்போதெல்லாம் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நான் ஆண்டவரே சகலம் நன்மைக்கேதுவாவே நீங்கள் நடத்துகிறீர் ஆண்டவரே, நீங்கள் பிதா, நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவது பிதாவினுடைய சித்தமாக இருந்திருக்குது. அதனால் அந்த பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல் போடு, என் மேலே உனக்கு ஒரு அதிகாரம் இல்லை என்று சொன்னார். எவ்வளவு விசுவாசமான வார்த்தைகள். ஆண்டவரை நான் பின்பற்றுகிறேன். நான் அங்கே ஒரு முறுமுறுப்பும் இல்லை, அங்கே குறை சொல்வதும் இல்லை. சாக் பிரதர் கூட கடந்த மீட்டிங்கில் பேசினார். அங்கே சிலுவையில் அறைந்த மனிதனுக்கு கடைசியாய் சுகப்படுத்தினார் என்று சொல்லி. ஆமாம், கடைசி நாட்களில், இந்த கடைசி நாட்களில் அவருடைய ஜீவனை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பேசினார்கள். கடைசி நாட்களில். ஆமாண்டவரே, கடந்த நாட்களில் கூட பிரதர் பேசினது வந்து சுனில் புன்னன் வந்து பேசும்பொழுது என்னுடைய லேப்டாப்பு அல்லது செல்லு ஆஃப் ஆகிவிட்டது. அப்போது நான் என்னுடைய அதிகார இடத்துல பேச முடியவில்லை என்று சொன்னேன். இது மாதிரி நான் தேவனிடத்தில் பேசுகிறேனா? தேவனிடத்தில் சதாய் நான் பேசுகிறேனா? ஆண்டவரே, ஒரு நொறுங்குதலை தாரும். ஒரு பணிந்தாயுள்ளவனாய் இருக்க உதவிச்சும், ஒரு அன்பு நிறைந்தவனாய், ஒரு சமாதானம் நிறைந்தவனாய், தன்னை தாழ்த்துகிறவனாய், தன்னை தாழ்த்த என்னிடத்துல இருந்து கோபம் எரிச்சல் எப்படி வருது, ஏன் வருது அப்படின்னு கேட்டால், ஒரு வகையில் என்னிடத்துல ஒரு பெருமை, என்னுடைய அகந்தை, அதனால தான் என்னிடத்துல கோபம் வருது. தன்னை தாழ்த்தி இருந்தேன்னா, நான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தேன்னா, ஒரு பிச்சைக்காரனுடைய தட்டை வந்து ஒரு மனிதன் அப்படி தட்டி விட்டு போகும்பொழுது அவன் வந்து எரிச்சல் அடைஞ்சா அந்த மனிதனோடு போய் சண்டை விடுவானா? இல்லை, அவன் புறக்கி எடுத்துக்கொண்டு அந்த தட்டில் வச்சுக்கிட்டு மறுபடியும் பிச்சை எடுப்பான். இப்படி உன்னால் தன்னை தாழ்த்த முடிகிறதா? ஆண்டவர் கேட்குறார். தன்னை தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி. அப்படியா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9 நம்ம வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, இங்கே பேதுரு சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு வாசிப்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். வாசிப்போம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இந்த ஆத்மாவுக்கு விரோதமாய் ஒருவன் போர் செய்து கொண்டு இருக்கிறான். நான் தற்செயலாக கோவப்பட்டேன், நான் யதார்த்தமா இல்லை. ஒருத்தன் நம்மளிடத்திலிருந்து போர் செய்கிறான். எப்பொழுதுமே அவனை கடிந்து கொள்ள வேண்டும். அவன் நம்மளிடத்துல வந்து சதாய் அவன் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். என்னை கங்கணம் கட்டி நான் நினச்சி யோசிச்சேன், என்னை கங்கணம் கட்டினானா மூத்த சகோதரர் சகரியபுரன் பிரதரையெல்லாம் எவ்வளவு கங்கணம் கட்டியிருப்பான். அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். ஆமாம் மற்றவர்களே, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவன் என்ன செய்யறன்னு கேட்டால், அவன் அந்த ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டாந்து விடுகிறோன்னு சொல்லி என்னிடத்துல வந்து நாய் கட்டி அல்லது வேலிகள்லாம் தண்ணி அடித்து விட்டு இருக்கார்கள். அப்பொழுது நான் எங்கள் வீட்டில் கூட சொன்னேன், எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டு இருந்தேன். உடனே ஆண்டவர் எண்ணத்தில் எடுத்துட்டா, சாக் பிரதருடைய அந்த போட்டிகள் வந்து கட்டினாகலாம். கட்டி முடித்து எல்லாம் ஃபினிஷிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொன்னாராம், இந்த போட்டிகள் வந்து என்னுடைய வீட்டை மறைச்சிருச்சு, என்னுடைய வீட்டையே மறைச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாராம். உடனே அவர் என்ன செஞ்சாரானா, அவருடைய போட்டிகளை இடிச்சு விட்டுட்டாருங்க. எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு பிறருக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆமாம், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளை. சாக் பிரதரை கூட கடந்த நாட்கள் வச்சேன். அவருடைய வயது தான் கூடிக்கிட்டே போயிடுது. அவருடைய ஸ்பிரிட்டில், அவருடைய ஆவியில் அவர் முத்தாய் தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறார். ஆமாம், நான் கூட ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் அவரை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சத்தியத்தையும் நீங்கள் வெளிப்படுத்த நீங்கள் சித்தமாக இருக்கிறீர்களோ? ஆமாண்டவரே, அப்படியே அவருக்கு ஆயுசு நாட்கள் நீங்கள் கூட்டி கொடுங்க ஆண்டவரே என்று கேட்டேன். கொலேசியர் 1வது அதிகாரம் 12 நம்ம வாசிப்போம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும். பாதம் வாரேன். ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவாக்கினவரும் இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலையாக்கின தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். பாருங்க, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, ஆமாம், நம்மளை அந்த இருளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கினார்.
இருளில் இருந்து அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தான் நடக்க முடிந்தார். அங்கே 14 வாசிப்போம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமா, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலேயே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் உண்டாகியிருக்கிறது. ஆமா, ஒரு தெய்வ மனிதன் சொல்லுவார், நான் என்னை துன்பப்படுத்தின மனுஷர்களை நான் எரிச்சலடைய செய்கிறேன், அவர்களை பகைக்கிறேன், ஆனால் நான் துன்பப்படுத்தின இயேசுவோ என்னை தேடி வந்தார் என்று சொல்லி. ஆமாம், நம்மளுக்கு சிரமப்படுத்தினவர்களுக்கு, நமக்கு பிரச்சனை கொடுக்குறவர்களுக்கு நம்மளால் ஜெபிக்க முடியுதா? இதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் என்னிடத்தில் போதித்தார். ஆமாம் மந்திரர்களே, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து விடுவோம், நம்ம வெளிச்சத்துக்கு உரியவர்களாய் நடந்து விடுவோம். தேவன் என்னிடத்தில் பேசின காரியங்களை உங்களிடத்தில் சொல்கிறேன். தேவன் தாமே என்னை வழி நடத்துவாராக. ஆமென். தேவன் இந்த நாளும் தேவன் எனக்காக பேசினார். மத்திய நாளில் நாம் கேட்டோம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் இருளிலே இருந்தோம். நான் இருளிலே இருந்தேன். இன்னும் மன்னிக்க முடியாதவனாய், மன்னிப்பு கேட்காதவனாய், சாந்தமாய் மனத்தாழ்மையாக நடக்காத மனுஷனைத்தான் நான் இருந்தேன். தேவன் என்னோடு இந்த வேளையிலும் பேசினார். சரக்கண்டதுக்கெல்லாம் நான் கோபப்படுற மனுஷனாக இருப்பேன். தேவன் இந்த நாளும் என்னோடு பேசியிருக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும்னு தான் தேவன் நம்மளோடு இரக்கமாய் பேசி வருகிறார். தேவன் எனக்காக பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் நான் அந்த நாள் தியானித்து கொண்டிருக்கும்போது தேவன் என்னோடு பேசினார். 3ஆம் அதிகாரம் என்னை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கும்போது தேவன் பேசினார். 3:40 நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். தேவன் எனக்கு தீர்க்கமாய் பேசினார். ஆமாண்டவரே, இன்னும் நான் மற்றவர்களை குறித்து கசந்து கொள்கிற மனுஷனாய், எவ்வளவுதான் அவர்களுக்கு நன்மை செஞ்சாலும் அதை நினைத்து பார்க்காத மனுஷர்களாக இருக்கிறார்கள் என்று அவளை குறித்து நான் முறுமுறுக்கிற மனுஷனாய், அவளை பயக்கக்கூடிய எண்ணங்கள் எனக்குள் உருவானதை நான் பார்த்தேன். ஆண்டவர் என்னோடு இப்படித்தான் பேசினார். இது வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும்னு தான் தேவன் என்னோடு பேசிட்டு வருகிறார். நான் வரும் நாட்களிலே நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க தேவன் எனக்கு உதவி செய்வாராக. இன்னொரு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் கேட்டோம். எபேசியர் 5 ஆவியின் கனியில் நம்முடைய கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகள்னால் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினா, கனியற்ற அந்தகார இருளின் கிரியைகள், இன்னும் மன்னிக்க முடியாத தன்மைகள், மன்னிப்பு கேட்க முடியாத தன்மைகள், கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு, குறை சொல்லுதல், விரல் நீட்டுதல், இது பூராமே இருளின் பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறது. தேவன் என்னோடு பேசினார். நீ இன்னும் இருளின் பிள்ளையாக இருக்கிறியா? மனம் திரும்பு அப்படின்னு தான் தேவன் என்னை எச்சரித்தார். நான் வரும் நாட்களில் நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கவும், அநேகருக்கு நான் இடரல் இல்லாதபடிக்கு, நான் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கவும் தேவன் எனக்கு வரும் நாட்களில் எனக்கு கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். நாம் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்திருந்தோம்னா தேவன் நம்மளை எச்சரிப்பார். தேவன் இந்த நாட்களில் என்னோடு அதிகமாக பேசி வருகிறார். நான் தாழ்மையாக இருக்க வேண்டும், நான் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த இந்த பொறுப்புகளெல்லாம் நான் உண்மையாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் என்னோடு பேசி வருகிறார்.